வெல்கம் டு எம்பெடட் ஐகான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா டைமர் இன்ட்ரப்ட் என்ன STM8S 003 அப்படில டைமர் இன்ட்ரப்ட் அப்படின்னா அது என்ன கான்செப்ட்டு, அதில் அப்டேட் இன்ட்ரப்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படி நம்ம டிலே ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு சீக்வன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது அதை பார்ப்போம். இந்த டைமர் இன்ட்ரப்ட்னா என்னப்பா? இன்ட்ரப்ட்னா என்னன்னு நிறையா பேருக்கு தெரியாது. நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரப்ட் பண்ணுறோம் அப்படிம்போம்ல. வாட் இஸ் இன்ட்ரப்ட்? ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது இடையில ஒரு இன்ட்ரப்ட் அக்கர் ஆச்சுன்னா, அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ அங்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 4 பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது இன்ட்ரப்ட் அக்கர் ஆகுதுன்னா, இன்ட்ரப்ட் 4ல் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு இன்ட்ரப்ட்டுக்கு ரொட்டீனுக்கு போயிடும். இப்போ இன்ட்ரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அதை கம்ப்ளீட் பண்ண முடித்த உடனே உங்களுக்கு இன்ட்ரப்ட் 5க்கு வரும். ஓகே, இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம்னா, நம்ம வீட்டில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வெளியிலேருந்து அவுட் சைடர்ஸ் யாராவது வராங்க, காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவோம், புக் மார்க் வச்சுட்டு அவங்கள போய் அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அகெயின் மறுபடியும் எங்கே புக் மார்க் வச்சோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த புக் மார்க் வைக்கிற இடம் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ நீங்கள் படிச்சுட்டு இருந்தது ஸ்டாப் ஆகுது. நார்மல் ப்ரோக்ராம் இன்ட்ரப்ட் வெளியிலேருந்து அவுட் சைடர்ஸ் வந்தாங்கள்ல, அது இன்ட்ரப்ட். அதை ப்ரொசீட் பண்ணி முடித்த உடனே நார்மல் ப்ரோக்ராம் ஃப்ளோ நீங்கள் ஸ்டடி பண்ணதை அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்ட்ரப்ட் மேப்பிங் இன் STM8S 003. ஓகே, இப்போ இன்ட்ரப்ட் மேப்பிங்கில் இந்த இன்ட்ரப்ட்லாம் சோர்ஸ் பிளாக்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அதில் இந்த இன்ட்ரப்ட்லாம் இருக்குது. அதோட இன்ட்ரப்ட் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு டிலோட் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் பிளாக்கில் ரீசெட்டு, ட்ராப்பு, PLI, AWE, கிளாக்கு, எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட், ஒவ்வொரு போர்ட்டுக்குள்ளே எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட்டு, SPI, டைமர் 1, டைமர் 1லே 2 டைப் இருக்குது, அது டைமர் 2ல் 2 இருக்குது. இப்போ டைமர் 1ல் அப்டேட்டு, ஓவர்ஃப்ளோ, அண்டர்ஃப்ளோ, ட்ரிக்கர் பிரேக் ஒரு இன்ட்ரப்ட் அண்டரில் வரும், 11ல் வரும். அதே இது கேப்சர் கம்பேர் 12ல் வரும். அதே மாதிரி டைமர் 2ல் அப்டேட் ஓவர்ஃப்ளோ 13ல் வரும், கேப்சர் கம்பேர் 14ல் வரும். UART T1, T1 DX, UART RX 18ல் வரும். I2C, ADC, டைமர் 4 இதில் டைமர் 4 இருக்குது, அதோட அப்டேட் ஓவர்ஃப்ளோ மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கேப்சர் கம்பேர் கிடையாது. அடுத்து ஃப்ளாஷ் இன்ட்ரப்ட். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரப்ட் மேப்பிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிற கோடிங்கை இங்கே இந்த இடத்துல இந்த செக்மெண்ட், இப்போ இந்த டைமர் 1 இன்ட்ரப்ட் அக்கர் ஆகுதுன்னா அதுக்குள்ளே கோடிங் இன்ட்ரப்ட் அக்கர் ஆகும்போது அந்த கோடிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இங்கே நம்ம டினோட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமர் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட் அக்கர் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனை போய் கால் ஃபார் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். அது ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ டைமர் இன்ட்ரப்ட்டில் STM8S 003ல் உங்களுக்கு டைமர்லேயே இவ்வளோ இன்ட்ரப்ட் இருக்குது. பிரேக் இன்ட்ரப்ட், ட்ரிகர் இன்ட்ரப்ட், காம்படேஷன், கேப்சர் கம்பேர்லேயே 4 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரப்ட் இருக்குது. அப்டேட் ஓவர்ஃப்ளோ இருக்குது. இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி டைமர் 1லே அந்த 4 பிரிச்சுட்டாங்க. அப்டேட்டு, பிரேக்கு, ட்ரிகர் எல்லாமே ஒன்றா பிரிச்சாச்சு, 11ல் பிரிச்சாச்சு. மற்ற மீதி உள்ளதெல்லாம் 13ல் பிரிச்சாச்சு. இப்போ டைமர் 1ஓட பேஸ் யூனிட், அதோட ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இது உங்களுக்கு. இப்போ ஃப்ரீக்குவன்சி டைமரில் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் கவுண்ட் ஆக போகுதுங்கிறது FCK-PSK, ப்ரீ ஸ்கேலார் கிளாக் சோர்ஸ். ப்ரீ ஸ்கேலார் கிளாக் சோர்ஸ் நீங்கள் நம்ம டெரைவ் பண்ணுற அந்த கிளாக் சோர்ஸ் தான் 16 MHz தான் இங்கே டெரைவ் பண்ணுறோம். அந்த FCK_PSCயில் 16 MHz வரும். PSCR ப்ரீ ஸ்கேலார். நம்ம அந்த டைமரில் எவ்வளோ ப்ரீ ஸ்கேலார் எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இங்கே உங்களுக்கு வரும். உங்களுக்கு அது ஆக்சுவலி 0 வச்சுருந்திங்கன்னா அப்படியே அக்யூர் ஆகும், உங்களுக்கு 60 MHz அப்படியே கவுண்ட் ஆகும் உங்களுக்கு. அதே இது 1 வச்சுருந்திங்கன்னா அது /2 ஆயிரும், அப்போ /2ல் இருக்கும். 2 வச்சுருந்திங்கன்னா 3 ஆகும். அப் டு 0 to 15 வரைக்கும் நீங்கள் அதை ப்ரீ ஸ்கேலார் ரேஞ்ச் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா கிளாக் PSKலேருந்து ப்ரீ ஸ்கேலார் வழியாக கிளாக் கவுண்டாக மாறுது. அப்புறம் 16 பின் கவுண்டருக்கு உங்களுக்கு அதை இன்புட்டாக கொடுக்குறோம். ஆட்டோ ரீலோட் ரெஜிஸ்டர்ஸில் நம்ம அந்த வேல்யூஸ் நம்ம லோட் பண்ணுறதுனால அந்த இது
கவுண்டர் லோயர் ஹையர் லோயர் அந்த பிட்டுக்கு வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். 16 பிட் இது எல்லாமே ஆப்ரேஷன் 16 பிட்டு. இப்போ இது முடிஞ்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவுண்ட் ஆகி முடித்த உடனே ஒரு அப் கவுண்டிங்கு டவுன் கவுண்டிங்னு இருக்குது. நம்ம அப் கவுண்டிங் போட்டு தான் 0லேருந்து நம்ம போட்டிருக்க அந்த வேல்யூஸ் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் இன்டரப்ட் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் அக்யூர் ஆகும். இல்லை அப்டேட் ஈவெண்ட்டுன்னு அக்யூர் ஆகும். நமக்கு வந்து இங்கே யூஐஎஃப் தான் அக்யூர் ஆகும் உங்களுக்கு. அந்த அக்யூர் ஆன உடனே நம்ம அதை வந்து இன்டரப்ட் ரொட்டீனுக்கு போவோம். ரொட்டீனுக்கு போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிளியர் பண்ணி விட்டோன்னா அகைன் வந்து அதுக்கு ப்ரொசீட் ஆகிட்டு மறுபடியும் அக்யூர் ஆகும்போது உள்ளே வரும். இந்த மாதிரி ரொட்டீனில் வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் வந்து டைமர் ரெஜிஸ்டரில் டைமர் 1 டைமர் 2னாலும் கண்ட்ரோல் இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே ஓரளவு காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. 16 பிட்டாக இருந்துச்சுன்னா டைமர் 1ல் இருக்கிறது அப்படியே இருக்கும். 8 பிட்டாக இருந்துச்சுன்னா 8 பிட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. 16 பிட்டாக இருந்துச்சுன்னா ஹை லோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 8 பிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே வேல்யூ தான். இப்போ ப்ரீஸ்கேலார் வந்து டைமர் 1ல் ஹை லோன்னு 2 பிட் 0 to 15 வரைக்கும் வரும். டைமர் 2ல் வந்து 0 to 8 வரைக்கும் தான் வரும் உங்களுக்கு. அப்போ பிஎஸ்ஆர் சிஆர்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிஎஸ்ஆர் சிஆர் ஹையு பிஎஸ்ஆர் சிஆர் லோன்னு கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் 1ல் இதில் 8 பிட் இருக்கா? இப்போ 8 பிட்டில் ஏஆர் ஆட்டோ ரீலோடு ப்ரீலோடு எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். டைரக்ஷனுங்கிற பிட்டு டைரக்ஷனுங்கிறது அப் கவுண்டிங்கா டவுன் கவுண்டிங்? அப் கவுண்டிங்னா 0லேருந்து வேல்யூ அங்கே ஏறணுமா? இல்லாட்டி அந்த வேல்யூலேருந்து உங்களுக்கு டவுன் ஆகணுமா? ஓகே. இப்போ அதே இதில் ஃபஸ்ட்டு பிட் வந்து சிஎன்என் இருக்குது. ஃபஸ்ட்டு பிட்டு சிஎன்என் இருக்குல்ல, இது வந்து கவுண்டர் எனேபிள் ஆர் டிசேபிள். 0 பண்ணிட்டோன்னா கவுண்டர் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணாது. உங்களுக்கு இன்டரப்ட் அக்யூர் ஆகாது. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆனவுடனே இன்டரப்ட் அக்யூர் ஆகும். ஓகே. இப்போ டைமர் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் 1ல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதில் உள்ள ரெஜிஸ்டர்ஸில் யூஐஎஃப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்டேட் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் எனேபிள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பிரேக் இன்டரப்ட் ஃபஸ்ட்டு 7th பிட்டை பாருங்கள். பிரேக் இன்டரப்ட்டு 6வது பிட்டு ட்ரிகர் இன்டரப்ட்டு காம்படேஷன் இன்டரப்ட் கேப்சர் அண்ட் கம்பேர் வந்து 4 ரெஜிஸ்டர் 4 இன்டரப்ட் இருக்கா. அதே மாதிரி 0த்தில் வந்து அப்டேட். நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பிட்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட். டைமர் 1 இப்போ அப்டேட் ஆன உடனே இதில் 1ங்கிறது செட் ஆயிரும். நம்ம இன்டரப்ட் ப்ராசஸ் பண்ணும்போது இதை கிளியர் பண்ணி விட்டோன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர். இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டரில் 8 பிட்டில் வந்து அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட் டைமரில் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அப்டேட் இன்டரப்ட் தான் பண்ண போகிறோம். இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் இன்டரப்ட் வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு இன்டிமேட் வந்து ப்ரீஸ்கேலார் ஹை இதில் 2 இது இருக்குது சொன்னேன்ல, பிஎஸ்சிஆர் ஹை லோ. இப்போ ப்ரீஸ்கேலார்னால் அதோட மீனிங் ஃபஸ்ட்டே பார்த்தோம். FCK_PSK டிவைடட் பை PSCR. இப்போ ப்ரீஸ்கேலார் இந்த வேல்யூவில் 0ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா வர்ற வேல்யூ அப்படியே வந்து டைமருக்கு எடுத்துக்கணும். உங்களுக்கு FCK கவுண்ட்டுக்கு வந்து கவுண்டர் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து அதை எடுத்துக்கணும். அதே இது நீங்கள் என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுக்கேற்றபடி இந்த ஃபார்முலா அப்படி அது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரீலோடு ரெஜிஸ்டர் ஹை. இப்போ ஆட்டோ ரீலோடில் வந்து நம்ம வேல்யூ வந்து புட் பண்ணி வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அகைன் ஒரு இன்டரப்ட் அக்யூர் ஆனோடனே மறுபடியும் அந்த இன்டரப்ட்டுக்கு அகைன் அந்த இன்டரப்ட் வந்து அதில் அந்த வேல்யூ வந்து ரீலோட் ஆகிடும். இது வந்து இதில் 16 பிட்டாக இருக்குது. அதர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். இதில் இருக்க அதர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்னால் நம்ம பிரேக்கு ட்ரிக்கரு கேப்சர் கம்பேரு அதுக்கெலாம் சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ அப்டேட் இன்டரப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதர்ஸ் இன்டரப்ட்ஸ் ஆர்ஸ் இனிஷியலி வந்து டிஃபைன்ட் அஸ் 0. நெக்ஸ்ட் அப் கவுண்டிங் மோட். நான் இப்போ சொன்ன மாதிரி டைரக்ஷன் பிட் வந்து அந்த டைமர் 1 சிஆரில் வந்து 0ன்னு வச்சுருந்தோன்னா நம்ம அப் கவுண்டிங் ஆகிட்ருக்கோம். இப்போ டைமரு ஆட்டோ ரீலோட் ரெஜிஸ்டரில் நம்ம வேல்யூ புட் பண்ணோன்னா அது கவுண்ட் ஆகுது. நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். அந்த வேல்யூஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். அந்த கவுண்டரை வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கவுண்ட் ஆகிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ அக்யூர் எஃப்எஃப் வந்தோடனே ஓவர்ஃப்ளோ அக்யூர் ஆகிட்டு உங்களுக்கு அங்கே வந்து இன்டரப்ட் அக்யூர் ஆகும். இப்போ இன்டரப்ட் ப்ராசஸ் பண்ணோம். மறுபடியும் நம்ம அகெயின் வந்து இன்டரப்ட் எனேபிள் பண்ணோன்னா மறுபடியும் ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து அப் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு இதாகுது. ஓவர்ஃப்ளோ அக்யூர் ஆன உடனே க்ளோஸ் ஆகிடுது. மறுபடியும் அப்பு. இப்போ இனிஷியலாக நம்ம வந்து எவ்ரி டைம் வந்து ரீலோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்டரப்ட் எனேபிள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இதில் வந்து ஏஆர்பி ஆட்டோ ரீலோடு ப்ரீலோடு எனேபிள் வந்து 0 வச்சுருந்தோன்னா என்ன பிஹேவியர்? இதில் வந்து
இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதில் நீங்கள் பாருங்கள் கிளாக் பிஎஸ்சி ப்ரீஸ்கேலர் இது வந்து இன்புட் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்குது உங்களுக்கு. ஹை டு லோ ஹை டு லோ ஹை டு லோன்னு இருக்குது ஒரு ஃப்ரீக்வன்சி. ஓகே. இப்போ கிளாக் எனேபிள் வந்து பண்ணிட்டோம். ஓகே. கவுண்டை வந்து எனேபிள் பண்ணிட்டோம். டைமர் கிளாக்கில் வந்து சிகே கவுண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொன்ன அந்த ஈக்குவேஷன் படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இப்போ ப்ரீஸ்கேலர் வந்து 1 வச்சுருக்கோம் அப்படின்னா டிவைட் பை 2 ஆகும். 0 வச்சுருந்தோன்னா அப்படியே அக்யூர் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இதில் வந்து 1 வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து 2 டிவைட் பை 2 ஆயிடுச்சு. இப்போ மேலே உள்ள ஃப்ரீக்வன்சியில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 2 தடவை ஒரு ஹை டு லோவுக்கு இங்கே வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இதே இதில் கவுண்டர் ரெஜிஸ்டரில் வந்து ஒரு வேல்யூ லோட் பண்ணுறோன்னா நார்மலாக இனிஷியலாக நம்ம வேல்யூ லோட் பண்ணும்போது கவுண்டரில் வந்து வேல்யூ லோட் பண்ணும்போது இது என்ன பிஹேவியர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஆட்டோ ரீலோடு பீரிலோட் ரெஜிஸ்டரில் வந்து இனிஷியலாக வந்து இது ஏஆர்பி 0 வச்சுருந்தோன்னா உடனே நம்ம இனிஷியல் பண்ண உடனே வந்து அந்த வேல்யூ வந்து அதில் ஆட்டோ ரீலோட் ரெஜிஸ்டரில் வந்து ரைட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. அப்போ இனிஷியலாக எங்கேயாவது வேல்யூ இருந்தாலும் அது அப்டேட் ஆகி உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் வந்து கவுண்டர் ஓவர்ஃப்ளோவில் வந்து இன்டரப்ட் அக்கர் ஆகும். அப்டேட் ஈவெண்ட்டும் வரும். அதே மாதிரி அப்டேட் இன்டரப்ட் பிளாக் யூஐஎஃப்பும் வரும். யூஐஎஃப்க்கு ஹை ஆயிடுச்சா இப்போ இது வந்த உடனே நம்ம சீக்வன்ஸ்குள்ளே போயிடுவோம். அதில் வந்து நம்ம 0 பண்ணிவிட்டு மறுபடியும் இன்டரப்ட் எனேபிள் பண்ணோன்னா மறுபடியும் அகைன் இந்த ப்ராசஸ் ஆகும். இப்போ ஏஆர்பி வந்து 1 இருக்கும்போது உங்களுக்கு இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா இந்த கீழே வந்து ஆட்டோ ரீலோட் ஷேடோ ரெஜிஸ்டர் இருக்குல்ல அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்தாலும் அதை அப்டேட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து லோட் ஆகும். ஓகே. அது எஃப்எஃப் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ரீவியஸாக இருக்கிறது எஃப்எஃப் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே வேல்யூ லோட் ஆகி உங்களுக்கு இதாகும். இது முன்னாடியே வந்து உங்களுக்கு ஷேடோ ரெஜிஸ்டரில் பண்ணுறதுனால அதில் வந்து 36 வந்தவுடனே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகி உங்களுக்கு